உங்கள் நடத்தை எப்போதும் நீங்கள் கடவுளர்களிடம் கடைப்பிடிப்பதைப் போலவே இருக்கட்டும். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்கும் போது யுதிஷ்டிரரின் கண்கள் விரிந்தன. தனது தாத்தா பல ஆண்டுகள் போரிலும் ஆட்சியிலும் கழித்த அனுபவத்திலிருந்து பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். பீஷ்மரின் வார்த்தைகள் அறநெறி மற்றும் கடமையின் சிக்கல்களைப் பற்றிய ஆழமான புரிதலுடன் இருந்தால் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியபோது யுதிஷ்டிரர் ஒரு தெளிவான உணர்வை உணர்ந்தார். உண்மையான ஞானம் என்பது விதிகள் அல்லது வேதங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதிலிருந்து அல்ல, ஆனால் சரி மற்றும் தவறின் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதிலிருந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்தார். தனது தாத்தாவின் வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர் வழிகாட்டுதலுக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். பீஷ்மரின் கண்கள் யுதிஷ்டிரனை உற்று பார்த்து கொண்டிருந்தன. என் மகனே என்று அவர் கூறினார், பயங்கரமான செயல்களை செய்வதற்காக நீ படைக்கப்பட்டாய். இதோ நான் என் கடமைகளை பின்பற்றி எண்ணற்ற சத்திரியர்களை எப்படி சொர்க்கத்திற்கு அனுப்பியுள்ளேன். ஒரு குழப்பமான உரையாடலின் மத்தியில் புத்திசாலியும் நியாயமானவமான மன்னரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய பேரனான பீஷ்மரிடம் திரும்பி தேவைப்படுபவர்களை பாதுகாப்பதன் தகுதிகள் குறித்து வழிகாட்டுதல் கோரினார். சொல்லுங்கள் பேரனே என்று அவர் கேட்டார். ஒரு பிரார்த்தனை செய்பவருக்கு அடைக்கலம் கொடுப்பவருக்கு என்ன வெகுமதி? அதற்கு பதிலளித்த பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. பெரிய அரசனை பாதுகாப்பை நாடுபவர்களை நேசிப்பது மிக உயர்ந்த ஒழுங்கின் நல்லொழுக்கம். பண்டைய மன்னர்களான சிவியும் மற்றவர்களும் தங்கள் தயவை வழங்குவதன் மூலம் சொர்க்கத்தில் பேரின்பத்தை அடைந்தனர். பழங்காலத்திலிருந்து ஒரு கதையை நான் நினைவு கூறுகிறேன். அங்கு ஒரு புறா மிகுந்த மரியாதையுடன் ஒரு எதிரியை தனது விருந்தினராக ஏற்றுக்கொண்டது. அவை தக்க வைத்துக் கொள்ள தனது சொந்த மாம்சத்தை பகிர்ந்து கொண்டது. யுதிஷ்டிரனின் ஆர்வம் அதிகரித்தது. மேலும் அவர் புறாவின் கதையை விரிவாக விளக்குமாறு பீஷ்மரிடம் கேட்டார். இந்த குறிப்பிடத்தக்க பறவை தனது எதிரிக்கு தனது சொந்த மாம்சத்தை எப்படி உளவளித்தது என்று அவர் கேட்டார். இந்த கதை ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தும் என்பதை அறிந்த பீஷ்மர் புன்னகைத்தார். மன்னரே, நன்றாக கேளுங்கள். ஏனென்றால் பிரிகுவின் மகன் ராமர் மன்னர் முச்சுந்தரிடம் சொன்ன கதையை நான் விவரிக்கிறேன். இந்த கேள்வியே ராமரிடம் பணிவுடனும் மரியாதையுடனும் கேட்கப்பட்டது என்றார் பீஷ்மர். இந்த கதையை சொல்ல தொடங்கிய போது அவரது வார்த்தைகள் தொலைதூர சகாப்தத்தில் நடந்த நிகழ்வுகளின் தெளிவான திரைச்சிலை வாய்ந்தன. பேராசையால் உந்தப்பட்டு இரக்கமில்லாத ஓர் பொல்லாத கோழி காட்டில் சுற்றி திரிந்தது. இறைச்சியாக விற்க பறவைகளில் கொடுகளிலிருந்து பறவைகளை பயித்தது. அவரது இருப்பு கொடுமையில் ஒன்று ஆகும். பேசுவதற்கு நண்பர்களோ உறவினர்களோ இல்லை. ஏனெனில் அவரது மிருகத்தனமான வழிகளால் அவர் அனைவராலும் நிராகரிக்கப்பட்டார். பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு பெரிய புயல் காடுகளை வேரோடு பிடுங்கி, மரங்களை வேரோடு பிடுங்கி, உயிரினங்களை ஒரே மாதிரியாக மூழ்கடிக்கும் அச்சுறுத்தல் வரை அந்த பறவையின் வாழ்க்கை மாறாமல் தொடர்ந்தது. பயத்தில் மூழ்கிய அந்த பறவை வெள்ளத்தில் தடுமாறி பலத்த மழையிலிருந்து அடைக்கலம் தேடினார். அவரது புலன்கள் மங்கி போயின. அனைத்து பாதைகளும் நீரில் மூழ்கியதால் உயரமான நிலத்தில் அடைக்கலம் காண முடியவில்லை. இரவு விழ தொடங்கிய போது குளிரால் இறுக்கமாக தரையில் அசையாமல் கிடக்கும் ஒரு புறாவை அந்த பறவை பார்த்தது. பயக்கமின்றி அவளை எடுத்து ஒரு கூண்டில் அடைத்து பாதிக்கப்பட்ட உயிரினங்களின் பட்டியலில் மற்றொரு பாதிக்கப்பட்டவை சேர்த்தது. அந்த மோசமான மனிதனின் செயல்கள் மற்றவர்களை கருத்தில் கொள்வதை விட பழக்கத்தால் மட்டுமே வழிநடத்தப்பட்டன. புயல் தணிந்த போது வானம் தீவடைந்து வெல்வெட் விரிவாக்கத்தில் வைரங்களைப் போல மின்னும் நட்சத்திரங்களின் ஒரு வான காட்சியை வெளிப்படுத்தியது. குளிர்ச்சியுடனும் பயத்துடனும் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்த பறவை இந்த மூச்சடைக்கக்கூடிய காட்சியை பார்த்து அடைக்காம் தரும் மரத்தை நோக்கி நகரத் தொடங்கி அதன் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. மரத்தில் கம்பீரமான விதானத்தில் கீழ்கோடி ஒரு இலை படுக்கையில் சரிந்தது. அவரது தலை ஒரு கல்லின் மீது ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அவரது சோதனையால் சோர்வடைந்தது. துன்பத்தால் துகரப்பட்டாலும் அவர் ஒரு அற்புதமான மரத்தின் நடுவில் ஒரு புறாவின் கூடு, ஒரு அர்ப்பணிப்புள்ள குடும்பத்தின் தாயகமாக இருந்தது. இந்த இறகுகள் கொண்ட குடும்பத்தின் தலைவர் தனது அழகான இறகுகளுடன் பல ஆண்டுகளாக தனது அன்பான மனைவியுடன் வசித்து வந்தார். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலையில்
அவள் உணவை தேடி வெளியே சென்றாள். இரவுக்குள் திரும்பி வர முடியவில்லை. இருள் சூழ்ந்தபோது கவலை அடைந்த பறவை அவள் இல்லாததை பற்றி புலம்பத் தொடங்கியது. ஓ, இன்று வந்த புயல் பெரியது, மழை வேதனையானது என்று அவர் கத்தினார். அவரது குரல் கவலையுடன் நடுங்கியது. ஐயோ, நீ இன்னும் திரும்பி வரவில்லை. ஓ அன்பான மனைவி, ஐயோ எனக்கு, ஐயோ, அவள் இன்னும் என்னிடம் திரும்பி வராததற்கு என்ன காரணம்? அவர் அவர்களின் வெற்று கூட்டை சுற்றி ஓடினார். அவள் திரும்புவதற்காக அறிகுறிகளுக்காக அடிவானத்தை அவரது கண்கள் ஆராய்ந்தன. செல்ல செல்ல பறவையின் விரைதி ஆழமடைந்தது. காட்டில் என் அன்பான மனைவியுடன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். மோசமான சூழ்நிலைகளுடன் அவரது மனம் ஓடுகிறது. அவரது மனைவி இல்லாமல் கூடு தனிமையாகவும் காலியாகவும் உணர்ந்தது. ராணி இல்லாத அரண்மனை போல மகன்கள், பேரன்கள், மருமகள் மற்றும் ஊழியர்களுடன் கூட ஒரு வீட்டுக்காரரின் வீடு அதன் அன்பான பங்குதாரர் இல்லாமல் முழுமையடையவில்லை. பறவையின் எண்ணங்கள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகளால் நிரம்பி வழிந்தன. அவரது மனைவி எப்போதும் அவருக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவர் முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. அவர் தனது குளியல் முடிக்கும் வரை குளிக்கவில்லை. அவர் ஒருபோதும் அவருக்கு முன் உட்காரவோ அல்லது படுத்து கொள்ளவோ மாட்டார். மாறாக அவரது குறிப்புக்காக பொறுமையாக காத்திருந்தார். அவர் வெளியே இருக்கும்போது அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் கோபமாக இருக்கும்போது அவரை அமைதிப்படுத்த அவள் எளிமையாக பேசினாள். ஏவு செல்ல செல்ல அந்த பறவையின் மனைவிக்கான ஏக்கம் தாங்க முடியாதலாக வளர்ந்தது. அவர்கள் ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்தாலும் அவள் பக்கத்திலேயே இல்லாவிட்டாலும் அது ஒரு பாழ்ந்த வனப்பகுதியை தவிர வேறொன்றுமில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது மனைவி ஒரு தோழியை விட அதிகமாக இருந்தார். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அவர் நம்பகமான கூட்டாளியாக இருந்தார். நல்லொழுக்கம், லாபம் மற்றும் இன்பம் அவர் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய பணக்கார உடைமை நோய் மற்றும் துயரத்திற்கு சிறந்த மருந்து. அவருக்கு தேவையான ஒரே உண்மையான நண்பர் பறவையின் புலம்பல்கள் மரத்தின் வழியாக எதிரொலித்தன. இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை நினைவூட்டுகிறது. அவரது பங்குதாரர் இல்லாமல் மிக அற்புதமான வீடு கூட ஒன்றுமில்லாததாகிவிட்டது. எனவே விடியலின் முதல் ஒளி அடிவானத்தை உடைத்த போது பறவை தனது அன்பான மனைவியின் வருகைக்காக காத்திருந்தது. அவரது இதயம் நம்பிக்கையாலும் ஏக்கத்தாலும் நிரம்பியது. ஞானியான முனிவரான பீஷ்மர் இந்த கதையை கேட்டபோது அவர் புத்திசாலித்தனமாக தலையசைத்தார். மனைவி இல்லாத வீடு உண்மையில் ஒரு வனப்பகுதி போன்றது என்று அவர் கூறினார். அவரது கண்கள் ஞானத்தால் மின்னின. ஆனால் தூய்மையான மற்றும் இலக்கமான பேச்சு கொண்ட ஒரு மனைவிதான் அவர் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு பசுமையான காட்டில் விடியலில் துடிப்பான வண்ணங்களுக்கு மத்தியில் பீஷ்மர் சிந்தனை மிக்க அமைதியில் அமர்ந்தார். அவரது எண்ணங்கள் அருகிலுள்ள ஒரு கசப்பான காட்சிக்கு அலைந்து தீர்ந்தன. ஒரு தந்திரமான பறவையால் பிடிக்கப்பட்ட ஒரு புறா ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. அவருடைய துமையின் துக்ககரமான அழுகை காற்றில் எதிரொலித்தது. அவள் புறா கூண்டின் கம்பிகளுக்கு பின்னால் இருந்து தனது எஜமானரை பார்த்தபோது அவள் அவர்களின் திருமண பிணைப்பை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். தெய்வங்களின் பார்வையில் ஒரு கணவர் தனது மனைவியின் மிக உயர்ந்த தெய்வம் என்கிற பண்டைய ஞானத்தை அவள் சிந்தித்தாள். அவள் அவளை பற்றி மகிழ்ச்சி அடைந்தாள். எல்லா ஆசீர்வாதங்களும் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் இல்லை என்றால் கடவுள்கள் கூட விலைக்கு செல்கிறார்கள். அவள் புறாவின் எண்ணங்கள் காற்றில் சுழலும் இலையுதிர்கால இலைகளைப் போல இருந்தன. அவை துக்கம் மற்றும் ராஜினாமா செய்தியை எடுத்து சென்றன. அவருடைய மனது ஓடிக்கொண்டிருந்தது. அவள் புறா அவர்களின் நிலைமை மோசமாக இருப்பதை உணர்ந்தது. அவள் பறவையால் பிடிக்கப்பட்டார். அவருடைய துமையை துக்கப்படுத்த விட்டுவிட்டாள். இந்த துயரமான தருணத்தில் அவள் தனது சொந்த துன்பத்தை ஒதுக்கி வைத்து தனது எஜமானரின் நலனை கருத்தில் கொள்ள முடிவு செய்தாள். கனத்த இதயத்துடன் அவளிடம் திரும்பி ஒரு சிறிசுக்கு மேலே ஒரு குரலில் பேசினாள். அன்புக்குரிய ஆண்டவரே, அவர் சொன்னாள், நான் இப்போது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஒன்றை செய்வேன். குளிர்ச்சியுடனும் பசியுடனும் நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பறவையை
நான் அருகில் கிடப்பதைக் காண்கிறேன். உங்கள் வேண்டுதலாக அவருக்கு இரக்கத்தையும் விருந்தோம் பலையும் காட்டுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். உதவியின் பற்றாக்குறையால் ஒரு விருந்தாளியை அழிக்க அனுமதிப்பவர் ஒரு பிராமணனை கொல்வதற்கோ அல்லது ஒரு பசுவை தீங்கு செய்வதற்கோ சமமான பாவத்திற்கு ஆளாகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவை இரண்டும் நம் உலகில் வணக்கத்துக்குரிய உயிரினங்கள். அவள் புறாவின் வார்த்தைகள் அவர்களில் சூழ்நிலைகளின் எடையை கொண்டிருந்தன. அறிவும் ஞானமும் கொண்ட அவருடைய துணை பாக்களாக அவர்கள் இருப்பதன் இயல்பான வரிசை பின்பற்ற வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். பறவைக்காரரிடம் இரக்கம் காட்டுவதன் மூலம் அவர்கள் அவரது நன்றியை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் நல்லொழுக்கத்தின் பலன்களை அறுவடை செய்வார்கள். அவர் கண்கள் தன் எசமானின் மீது ஆழமான துக்கத்தால் நிரம்பியிருந்தன. ஆனால் உறுதியான உணர்வும் இருந்தது. எனக்காக உங்கள் துக்கத்தை ஒதுக்கி விடுங்கள் என்று அவர் அவனை வற்புறுத்தினார். உங்களுக்கு மதங்கள் உள்ளன, உங்களுக்கு சந்ததிகள் உள்ளனர். அவர்களின் நல்வாழ்வை பற்றியும் நமது வருங்கால சந்ததியினரை பற்றியும் சிந்தியுங்கள். இந்த பறவையை வணங்குங்கள், இதனால் அவரது இதயம் மகிழ்ச்சி அடையும். என் காரணமாக எந்த துக்கத்திலும் விடுபட வேண்டாம். நான் வாழ்க்கையின் பிரமாண்டமான திரைச்சைக்குள் ஒரு சிறிய உயிரினம் மட்டுமே. அவள் இந்த வார்த்தைகளை பேசும்போது அவளுடைய துணையின் துக்கம் மங்குவது போல் தோன்றியது. புரிதல் மற்றும் இரக்கத்தின் ஒரு ஒளியால் மாற்றப்பட்டது. அவர் புதிய கண்களால் பறவையை பார்த்தார். அவர்களின் கர்மாவை சமநிலைப்படுத்தவும் அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் ஒரு வாய்ப்பை கண்டார். தன்னமற்ற இந்த தருணத்தில் அவள் புறாவின் தீயாதம் துன்பத்தின் மத்தியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. தொலைவில் உள்ள ஒரு காட்டில் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான பீஸ்வர் மரங்களுக்கு நடுவே நின்று கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்தார். அருகில் ஒரு புறா ஒரு கிளையில் அமர்ந்திருந்தது. பீஸ்வர் தனது மனைவி சொன்ன அறநெறி மற்றும் பகுத்தறிவை பற்றிய கதையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. புறாவின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. அது கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிந்தது. பீஸ்வர் பேசி முடித்ததும் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த பறவையை பார்த்த திரும்பியது. பண்டைய சடங்குகளின்படி அவரை கௌரவிக்கும் வகையில் அந்த பறவை பயபக்தியுடன் வேட்டைக்காரனை அணுகியது. இன்று உன்னை வரவேற்கிறேன் என்று புறா கூறியது. அவருடைய குரலில் பாசம் நிறைந்திருந்தது. எனக்கு சொல், நான் உனக்காக என்ன செய்வேன்? இது உன் வீடு, நீ ஓய்வெடுக்கக்கூடாது. எங்கள் எதிரிகள் எங்கள் சுவர்களுக்குள்ளடை கரம் தேடும்போது கூட நாங்கள் அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று விருந்தோம்பல். போருகிறது குளிரால் இறுக்கமாக இருந்த கோழி, நான் எலும்புக்கு குளிர்ச்சியாக இருக்கிறேன், என்னை சூடுபடுத்துவதற்கான ஏற்பாடு செய்யட்டும் என்று பதிலளித்தது. கருணை உணர்வுடன் புல உலர்ந்த இலைகளை சேகரிக்க அறந்து சென்றது. விரைவில் ஒரு சிறிய தீப்பேம்புடன் திரும்பியது. அவர் இலைகளை எரித்தார். மேலும் நெருப்பு உயிர் பெறும்போது தனது கையாள்களை சூடாக்குமாறு பறவைக்காரனை அழைத்தார். தீப்பேம்புகளின் வெப்பத்திற்கு முன்பு வேட்டைக்காரன் கரைந்தபோது அவரது பசி வலிகள் மேலும் அதிகரித்த. நான் பட்டினியால் அவதிப்படுகிறேன் என்று அவர் புறாவிடம் ஒப்புக்கொண்டார். அறவையின் முகம் விழுந்தது. ஏனெனில் அதன் விருந்தினருக்கு வழங்க கடைகள் இல்லை. அவமானத்தின் குறிப்புடன் அவர்கள் காடுகளின் குடிமக்களாக நாளுக்கு நாள் வாழ்ந்தனர். நாளுக்கு நாள் ஒருபோதும் சேவித்து வைக்கவில்லை என்று விளக்கினார். தனது விருந்தினரின் பசியை எவ்வாறு தணிப்பது என்ற எண்ணங்களால் புறாவின் மனம் சுழன்றது. அவர் அமைதியாக சிந்தித்தார். அவர்களின் வாழ்க்கை முறையை இழிவுபடுத்தினார். இது மிகவும் அற்பமானதாகவும் போதுமானதாகவும் தோன்றியது. ஆனால் பின்னர் உத்வேகத்தின் ஒரு தீப்பொறி அவரை தாக்கியது. நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று அவர் கூறினார். ஒரு கணம் காத்திருங்கள். புதிதாக கண்ட உறுதியுடன் மற்றொரு நெருப்பை பற்ற வைத்தது. தனது விருந்தினரை கௌரவிக்கும் எதிர்பார்ப்பில் அவரது இதய மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவர் 3 முறை தீப்பிழம்புகளை சுற்றினார். அவரது இறகுகள் ஒளியில் பிரகாசிக்கின்றன. பின்னர் அவற்றின் அரவணைப்பில் காலை வைத்தார். பறவை நெருப்பின் மென்மையான வெப்பத்திற்கு சரணடைவதை பறவை பயத்துடன் பார்த்தது. புறாவின் தன்னலமற்ற செயலை பார்த்த வேட்டைக்காரனின் கண்கள் விரிந்தன. நான் என்ன செய்தேன் என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஒரு இருண்ட நிழலைப் போல அவர் மீது பயங்கரம் ஊர்ந்து கொண்டிருந்தது. அவரது கொடுமை அவரை இந்த களவாய்க்கு கொண்டு வந்ததை அவர் உணர்ந்தார். மேலும் அவரது கண்களில் வருத்தத்தில் கண்ணீர் வழிந்தது. அறவை
தீப்பிழம்புகளில் பாய்ந்தவுடன் கோழி தனது சொந்த செயல்களுக்காக புலம்பத் தொடங்கியது. அவரது குரல் துக்ககரமான சத்தத்துடன் காட்டில் எதிரொலித்தது. ஒரு அடர்ந்த காட்டில் பிஷ்மர் என்ற பெயர் கொண்ட ஒரு கோழி தனது வேட்டையாடும் இடத்தை அமைத்திருந்தார். அவரது கூர்மையான கண்கள் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தன. சரியான இரையை எப்போதும் விழிப்புடன் பார்த்தன. திடீரென்று அவரது பார்வை ஒரு புறா மீது விழுந்தது. அதன் இறகுகள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்றன. அருகிலேயே பதுங்கியிருக்கும் ஆபத்தை அறியவில்லை. பீஷ்மரின் உள்ளுணர்வு பிடித்தது. அவர் தனது வலையை காற்றில் எறிந்தார். சந்தேகத்துக்கு இடமில்லாத பறவையை சிக்க வைத்தார். புறா தன்னை விடுவிக்க போராடியது. ஆனால் பீஷ்மரின் பிடி உறுதியாக இருந்தது. அவர் போராடும் உயிரினத்தை தனது பிடியில் வைத்தபோது அவருக்குள் திரக்கத்தில் தீப்பொறி பிரகாசித்தது. அவர் புறாவின் கண்களை ஆழமாக பார்த்தார். அங்கு ஏதோ ஒன்றை கண்டார். அது அவருக்கு இடைநிறுத்தத்தை அளித்தது. புறா தனது காலடியில் உதவியற்ற நிலையிலிருந்த போது அதன் மென்மையான கூக்குரல்கள் காற்றை நிரப்பிக் கொண்டிருந்தன. வருத்தத்தில் ஒரு அலை பீஷ்மரின் இதயத்தை துளைத்தது. மேலும் அவர் மீது ஒரு சுய வெறுப்பின் அலைகளை உணர்ந்தார். ஐயோ, நான் கொடூரமான மற்றும் முட்டாள்தனமானவள் என்று அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார். நான் என்ன செய்தேன்? நான் நிச்சயமாக ஒரு மோசமானவன். அவர் தனது செயல்களுக்காக தன்னை கண்டிக்க தொடங்கிய போது வார்த்தைகள் ஒரு நீரோட்டத்தில் விழுந்தன. பீஷ்மரின் எண்ணங்கள் உள்நோக்கி திரும்பி அவர் சுய நிந்தையின் கடலில் மூழ்கிவிட்டார். நான் புகழை பெற தகுதியற்றவன் என்று அவர் புலம்பினார். என் புரிதல் பொல்லானது. நான் எப்போதும் என் தீர்மானங்களில் பாவியாக இருக்கிறேன். தனது பொருளுக்காக தன்னை கண்டனம் செய்ததால் அந்த பறவையின் வார்த்தைகள் மேலும் தீவிரமடைந்தன. அனைத்து வகையான கலரமான தொழிலையும் கைவிட்டு நான் ஒரு பறவையாக மாறிவிட்டேன். நான் ஒரு கொடூரமான மோசமானவன். அவர் தனது குற்றத்தில் சுமையை தழுவது போல் கைகளை அகழ்த்தினார். தெளிவற்கிற ஒரு தருணத்தில் புறாவின் தியாகத்தை பீஷ்மர் ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்த்தார். பறவை தனக்கு ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்பிக்க தனது உயிரை கொடுத்தது. அனைத்து உயிரினங்களிடமும் கடமையின் முக்கியத்துவமும் இரக்கமும் பறவை இனத்திற்குள் ஒரு உறுதியான உணர்வு பிடித்தது. மேலும் அவர் தனது வழிகளை மாற்றுவதாக சபதம் செய்தார். இந்த நாளிலிருந்து என் உடலுக்கு எல்லா ஆறுதலையும் மறுத்து கோடை காலத்தில் ஒரு ஆழமற்ற துட்டியாக கூட நான் அதை அணிந்து கொள்வேன் என்று அவர் அறிவித்தார். பீஷ்மரின் வார்த்தைகள் தனக்குத்தானே ஒரு வாக்குறுதியாக மாறின. வன்முறை மற்றும் பேரசையின் தனது முந்தைய வாழ்க்கையை கைவிடுவதற்கான ஒரு சபதம். அவருக்காக தனது உயிரை கொடுத்த தன்னலமற்ற புறாவைப் போலவே இனிமேலும் அவர் நீதியை கடைப்பிடிப்பார். தனது வேட்டை கருவிகளான தண்டு, இரும்பு குச்சி, வலைகள் மற்றும் கூண்டு ஆகியவற்றை ஒதுக்கி வைத்து அவர் சிறையில் அடைத்திருந்த புறாவை விடுவிக்கும் போது அந்த பறவையின் இதயம் உறுதியுடன் வீழ்ந்தது. அவர் தனது முந்தைய வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும் போது பீஷ்மர் தன்னிடமிருந்து ஒரு விடுதலை உணர்வை கழுவுவதை உணர்ந்தார். அவர் மிகவும் கடுமையான சபதங்களை கடைப்பிடிப்பார். தவத்தை கடைப்பிடிப்பார். அது அவரை மனச்சோர்வுக்கு குறைக்கும். ஆனால் பசி, தாகம் மற்றும் கஷ்டங்களை தாங்கும் திறன் கொண்டவராக இருக்கும். உலகம் ஒரு புதிய பீஷ்மரை காணுங்கார். ஒரு தனிமையான நிலையில் ஒரு புறா தனியாக அமர்ந்திருந்தது. அவரது கணவர் இறந்த இடத்தின் மீது நிலைத்திருந்தன. அவர்கள் உண்டாக இருந்த நேரத்தின் நினைவுகள் அவள் மனதில் இன்னும் புத்துணர்ச்சியாக இருந்தன. துக்கம் அவளுடைய இதயத்தை பிடித்து கொண்டது. இந்த துயரமான நிகழ்வை கண்ட ஞானியான முனிவர் பிஸ்வா புறாவின் துக்கம் ஆழமடைவதை இரக்கத்துடன் பார்த்தார். அவள் புறாவின் புலம்பல்கள் காற்றில் எதிரொலித்தன. அவருடைய வேதனையின் கசப்பான வெளிப்பாடுவோயில், அன்பான ஆண்டவரே, அவள் அழுதாள். நீங்கள் எனக்கு தீங்கு விளைவித்த ஒரு நிகழ்வு கூட எனக்கு நினைவில் இல்லை. விதவையாக இருக்கும்போது கூட ஒரு பெண் துயரத்திற்கு ஆளாகிறார். கணவர் இல்லாமல் அவள் உதவியற்றவளாகவும் கருணையுள்ளவளாகவும் ஆகிறார். உயிர் வாழ்வதற்காக மற்றவர்களின் தமத்தை நம்பியிருக்கிறாள். அவளுடைய வார்த்தைகள் ஏக்கம் நிறைந்திருந்தன. அவர்கள் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சிகளை நினைவுபடுத்துவது போல அவர்கள் பள்ளத்தாக்குகள் வழியாக நடந்து ஆற்று நீரூற்றுகளில் திரித்து மரங்களின் உச்சியில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் துணையுடன் அமர்ந்திருக்கும் அவர்களின் கவலையற்ற நாட்களை அவன் நினைவு கொண்டான். நாங்கள் ஒன்றாக வானத்தில் சுற்றி திரிந்தோம் என்று அவள் ஆர்வத்துடன் சொன்னாள். நான் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டேன். ஆனால் இப்போது
அந்த நினைவுகள் ஒரு தொலைதூர களவு போல் தோன்றின. என்கென்றும் பிறந்து விட்டல் அதனது கலவர் இல்லாத ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் வரம்புகளை நினைவு கூர்ந்தபோது புவாவின் துக்கத்திற்கு எல்லையே இல்லை. என் ஆண்டவளின் அன்பும் பாதுகாப்பும் தான் என்னை முழுமையாக்குகிறது என்று அவர் அறிவித்தார். எந்த பெண் தனது எஜமானரை வணங்க மாட்டார்? அவர் அவருடைய ஒரே அடைக்கலம், தீங்கிலிருந்து அவளை பாதுகாத்தவர். கண்ணீருடன் அவர் இல்லாமல் வாழ்க்கை ஆத்தமற்றது என்று அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவள் பேசுகையில் புவாவின் வார்த்தைகள் அவருடைய மரணத்தை பற்றிய புலம்பலாக மாறியது. என் உலக உடைமைகள் அனைத்தையும் கைவிட்டு அவர் சொன்னார், எல் ஆண்டவரே, உன்னை அடைக்கலம் புகுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. அவள் குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. அவள் கேட்டபோது தன் எஜமான் இல்லாமல் எந்த தூய்மையான பெண்ணால் வாழ்க்கையின் சுமையை தாங்க முடியும்? அந்த தருணத்தில் புறாவின் தீர்மானம் அமைக்கப்பட்டதுகளத்த இதயத்துடன் தனது கணவரை பற்றி கொண்ட தீப்பிழம்பை நோக்கி சென்றாள். அவள் தன்னை அதன் தீப்பிழம்புகளுக்குள் எறிந்தபோது அவள் தன் அன்பான எஜமானரில் பார்வையை பார்த்தாள். அவர் ஒரு வானரதத்தில் அமர்ந்திருந்தார். சிறந்த மாலைகள் மற்றும் நெர்த்தியான ஆலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். ஏராளமான உயிரினங்களால் சூழப்பட்டார். அவர்கள் அற்புதமான செயல்களால் நட்சத்திரங்களில் தங்கள் இடத்தை பெற்ற புறாவின் ஆவி தனது கணவருடன் இணைந்தபோது அவள் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். அங்கு அவர்கள் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணைந்தனர். நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்களில் தகுதியான ஆன்மாக்களை சுமந்து செல்லும் வானவண்டிகள் அவர்களை சூழ்ந்தன. ஒன்றாக அவர்கள் வானத்திற்குள் ஏறி தங்கள் அன்பின் மற்றும் பக்தியின் பிரகாசத்தில் குளித்தனர். அந்த தருணத்தில் புறா தனது தியாகம் நட்சத்திரங்களில் ஒரு இடத்தை பெற்றுள்ளது என்பதை அறிந்தது. அங்கு அவள் என்றென்றும் தனது அன்பான எஜமானருடன் இருப்பார். பண்டைய கதைகளின் உலகில் மரியாதைக்குரிய முனிவரான ஈஸ்வர் வாழ்க்கையை பற்றிய தனது கண்ணோட்டத்தை எங்கென்றும் மாற்றும் ஒரு கதையை மன்னர் யுதிஷ்டிரருடன் பகிர்ந்து கொண்டார். இது ஒரு தாழ்மையான பறவையின் கதையாகும். அவர் வானப்புறாவையும் அதன் அர்ப்பணிப்புள்ள துணையையும் வானத்தில் பறக்க விடுவதைக் கண்டதும் துக்கத்தில் மூழ்கிவிட்டார். பறவையின் இதயம் அத்தகைய உயர்ந்த முடிவுக்கு இயங்கியது. மேலும் அவர் புறாவைப் போலவே கடுமையான நடைமுறைகள் மூலம் அதை அடைவதற்கு சபதம் செய்தார். உறுதியான மனப்பான்மையுடன் பறவைகளை கொல்லும் தனது முந்தைய வாழ்க்கையை வாழ்வதற்காக கைவிட்டார். அவர் ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினார். அனைத்து உலக ஆசைகளையும் கைவிட்டு காற்றில் மட்டுமே வாழ தீர்மானித்தார். அவர் தனது இலக்கை திசை திருப்பி இருக்கக்கூடிய மிகவும் கவர்ச்சிகரமான காட்சிகளை கூட புறக்கணித்து பரந்த தூரங்களை கடக்கும்போது அவரது தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்தது. அவர் அலைந்து சிரிந்தபோது மலர்கள் மற்றும் பல்வேறு நீர்ப்பறவைகளால் நிரம்பிய ஒரு அழகிய ஏரியை கண்டார். அதன் அழகு மிகவும் வசீகரமாக இருந்தது. அது எந்த வறண்ட ஆன்மாவின் தாகத்தையும் தணிக்க முடியும். இருப்பினும் அவரது அசைக்க முடியாத தீர்மானத்தால் உண்டப்பட்டு அந்த பறவை வேண்டுமென்றே அதன் பிரகாசத்திற்கு கண்முடித்தனமாக திரும்பி அடர்ந்த காட்டின் மையத்தில் அழுத்தியது. காட்டில் மிருகங்களும் கூர்மையான முட்களும் இருந்தன. அவை கோழியின் உடலை சிதைத்தன. அவரது தோல் கீண்டது. மன்னிக்க முடியாத நிலப்பரப்பை கடந்து செல்லும்போது ஒவ்வொரு காயத்திலிருந்தும் இரத்தம் வழிந்தது. அவரது துன்பத்தால் தடையின்றி ஆன்மீக விடுதலைக்காக ஒரு தீராத ஆசையால் உண்டப்பட்டு கோழியை தனது பயணத்தை தொடர்ந்தது. இருப்பினும் விதி அவருக்காக வேறு திட்டங்களை வைத்திருந்தது. ஒரு சக்தி வாய்ந்த காற்றினால் ஈயூட்டப்பட்ட ஒரு கடுமையான கட்டத்தி ஒரு பொன்றில் எழும் ஆட்களைப் போல காட்டில் பரவி தீப்பிழம்பு நிலப்பரப்பு முழுவதும் நடனமாடின. அவற்றின் பாதையில் உள்ள அனைத்தையும் உட்கொண்டன. நரகம் பரவியதால் காற்று தீப்பொறிகளாலும் தீப்பிழம்புகளாலும் நிரம்பியது. இந்த சோக காட்சியின் மத்தியில் பறவையின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. அவர் தனது மரண சுருளை ஒப்படைக்கவும் ஆன்மீக விடுதலையை அடையவும் ஆர்வமாக பரவி வரும் தீப்பிழம்பை நோக்கி விரைந்தார். அவர் தீப்பிழம்புகளுக்கு அடிபணிந்த போது அவரது உடல் அதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டது. மேலும் அவரது ஆவி சொர்க்கத்தின் சாம்ராஜ்யத்திற்கு உயர்ந்தது. கொண்டு எச்சர்கள் மற்றும் காந்தர்வர்களிடையே இந்திரனின் மகிமைக்கு பொட்டியாக கோழி ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை போல பிரகாசித்தது. அவரது பக்தி அவருக்கு புறா மற்றும்
அதன் துணையுடன் ஒரு இடத்தை பெற்றுத்தந்தது. அவர்களும் தங்கள் நீதியான செயல்களால் சொர்க்கத்திற்கு ஏறினர். தன்னலமற்ற பக்தியின் உருமாறும் சக்திக்கும் இந்த உயர்ந்த ஆன்மாவில் அடிச்சோடுகளை பின்பற்றுபவர்களுக்கு காத்திருந்த வெகுமதிக்கும் இந்த கதை ஒரு சான்றாக செயல்பட்டது. பீஷ்மரின் கதை மன்னர் யுதிஷ்டிரருக்கு ஒரு கசப்பான செய்தியுடன் முடிவடைந்தது. ஒரு விருந்தாளியை பாதுகாப்பது ஒரு பெரிய தகுதியில் செயலாகும். இது ஒரு பசுவை கொல்பவரின் ஆன்மாவை கூட தூய்மைப்படுத்த முடியும். இந்த புனித கதையை கேட்டு அதன் நல்லொழுக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் உலகளாவிய துன்பங்களை கடக்க முடியும். தனது அரசவையின் நடுவே மன்னர் யுதிஷ்டிரர் மரியாதைக்குரிய பீஷ்மரிடம் திரும்பி குற்ற உணர்வு ஒருத்தரம் மற்றும் மீட்பின் கதையை தூண்டும் ஒரு கேள்வியை முன்வைத்தார். பாரதலில் சிறந்தவரே, அவர் கேட்டார். ஒரு நபர் தீர்ப்பின் பற்றாக்குறையால் ஆவம் செய்தால் அவர் எப்படி அதிலிருந்து தூய்மைப்படுத்தப்படலாம்? அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். தலைமுறையாக கடந்து வந்த ஒரு பண்டைய கதையை அவர் நினைவு கூறத் தொடங்கிய போது பீஷ்மரின் கண்கள் கடந்த காலத்தை பார்த்தன. ஒரு காலத்தில் தனது மகத்தான ஆற்றல் மற்றும் ஞானத்திற்காக புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த ஆட்சியாளரான ஜனமேஜயா மன்னரை பற்றி அவர் பேசினார். இருப்பினும் ஒரு அதிர்ஷ்டமான சந்தர்ப்பத்தில் ஜனமேஜயா ஒரு பெரிய தவறுக்கு பலியானார். அவர் தீர்ப்பின் பற்றாக்குறையால் ஒரு பிராமணனை கொன்றார். அவரது பாவத்தின் சுமை ஒரு மலைத்தொடரைப் போல மன்னர் மீறி விழுந்தது. அவரது குடிமக்கள், அவரது பூசாரிகள் உட்பட வெறுப்பில் அவரை கைவிட்டனர். இதனால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு மனமுடைந்தார். வருத்தமடைந்த ஜனமேஜயா தனது மீறலுக்கு பரிகாரம் செய்ய தீர்மானித்து காற்றுக்குள் பின்வாங்கினார். ஞானமுள்ள முனிவர்களிடமிருந்தும் பிராமணர்களிடமிருந்தும் வழிகாட்டுதலை தேடி அவர் பூமியில் அலைந்து திரிந்தார். ஆனால் அவரது குற்றத்தை தணிக்க யாராலும் முடியவில்லை. ஜனமேஜயா தனது மனசாட்சியில் உள்ள கரையிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் மிகவும் கடுமையான தவத்தை நிகழ்த்திய போது எதிர்கால இலைகள் காற்றில் சுழன்று செல்வது போல் ஆண்டுகள் கடந்தன. அவரது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான அரண்மனை இப்போது காலியாக இருந்தது. இது அவரது வீழ்ச்சிக்கு ஒரு சான்றாகும். ராஜாவின் குடிமக்கள் தங்கள் முன்னாள் ஆட்சியாளரின் தலைவிதியை பற்றி தங்களுக்குள் சிரிசுத்தனர். அவர் எப்படி தனக்கும் தனது வம்சத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தினார். ஒரு நாள் ஜனமேஜயா அடர்ந்த கட்டில் அலைந்து கொண்டிருந்த போது சுனகனின் மகன் இந்திரோத முனிவரை அவர் சந்தித்தார். அந்த ஞானியை மரியாதையுடன் அணுகி மன்னர் மனத்தாழ்மையுடன் அவரது கால்களை தொட்டார். ஆனால் ஆறுதல் அல்லது வழிகாட்டுதலை வழங்குவதற்கு பதிலாக இந்திரோதாவின் வார்த்தைகள் ராஜாவின் ஆன்மாவை ஆழமாக பாதித்தன. நீ ஒரு பெரிய பாவம் செய்தாய் என்று முனிவர் அறிவித்தார். நீ ஒரு பெரிய பாவம் செய்தாய். நீ ஏன் இங்கு வந்தாய்? எங்களுக்கு என்ன வேலை? ஞானியின் கண்டனம் கோடை நாள் இடி முழக்கத்தைப் போல இருந்தது. ஜனமேஜயாவை நடுங்க வைத்தது. இந்திரோதன் தொடர்ந்து ராஜாவை திட்டிய போது அவரது வார்த்தைகள் துக்கத்துடலும் ஏமாற்றத்துடலும் பழிந்தன. உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரல் என்று அவர் கூறினார். உங்கள் நபர் இரத்தத்தைப் போல வாசனை வீசுகிறார். உங்கள் தோற்றம் ஒரு சடலத்தைப் போன்றது. ஞானியின் குற்றச்சாட்டுகள் ஜனமேஜயாவின் இதயத்தை 1000 அம்புகளைப் போல துளைத்தன. இதனால் அவர் வெற்று மற்றும் தோற்கடிக்கப்பட்டார். ஆயினும் கூட இத்தகைய கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் கூட இந்திரோதர் நம்பிக்கையின் ஒரு பிரகாசத்தை வழங்கினார். அவர் தனது இருப்பின் உண்மையான தன்மையை ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார். அவரது வாழ்க்கை எப்படி காலத்தின் சுவரில் ஒரு விரைவான நிழலாக இருந்தது. மேலும் அவரது செயல்கள் இறுதியில் அடுத்த உலகில் அவரது தலைவிதியை தீர்மானிக்கும் புத்திசாலி மனிதனின் வார்த்தைகள் காட்டில் வீசும் குளிர்ந்த காற்று போல இருந்தன. இதனால் ஜனமேஜயா மக்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மரியாதைக்குரிய சவக முனிவரின் முன்னிலையில் மன்னர் ஜனமேஜயா அவருக்கு முன்னால் நின்றார். அவரது இதயமருத்தத்தால் கலத்தது. மன்னரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. அவர் முனிவரிடம்தான் உண்மையில் கண்டிக்க தகுதியான வழிகளில் செயல்பட்டதாக ஒப்புக்கொண்டார். ஓ முனிவரே, ஜனமேஜயா, நீங்கள் என்னை தண்டிக்கிறீர்கள். அது சரிதான். நான் தவறுகள் செய்த குற்றவாளி. என் மனசாட்சி எனக்குள் எரியும் நெருப்பைப் போல எரிகிறது. என் மனம் இருளில் மூடப்பட்டுள்ளது. என் கடந்த கால மீறல்களின் நினைவுகளால் வேட்டையாடப்படுகிறது. நான் யமனின் கோபத்திற்கு அஞ்சுகிறேன். என் இதயத்தின் மீது சுமக்கும் இந்த சுமையிலிருந்து விடுபட விரும்புகிறேன். சிவனகன் கவனமாறு கேட்டான். அவரது வெளிப்பாடு அமைதியான ஞானத்தின் முகமூடியாக இருந்தது. ஜனமேஜயா தொடர்ந்தபோது அவர் அனுதாபத்துடன் தலை செய்தார். முனிவரே, நான் மீண்டும் ஒரு முறை பிராமணர்களுக்கு மரியாதை செலுத்துவேன்.
என்று சத்தியம் செய்கிறேன், என் வம்சாவளி அழிக்கப்படவோ என் வழியாக ஓடும் உன்னதமான இரத்தம் அழிக்கப்படவோ கூடாது. பிராமணர்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்கள் வம்சாவளியை காயமின்றி தொடர்ந்தால் அது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கும். தினமேஜயரின் வார்த்தைகள் உணர்ச்சியின் நீரோட்டத்தில் பாய்ந்தன. அவர் நீதியின் பாதையில் தனக்கு அறிவுறுத்தும்படி சவணகரிடம் கெஞ்சினார். அவர் தனது வழிகளை சரி செய்வதாக சபதம் செய்து முனிவரின் வழிகாட்டுதலை தேடினார். ஒரு கற்றறிந்த போதகர் அல்லது அன்பான தந்தையைப் போன்ற ஞானத்திற்காக கெஞ்சினார். இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களால் சவணகா ராஜாவை பார்த்தார். அவரது குரல் மென்மையாக இருந்தது. அவர் பதிலளித்தார், ஞானம் இல்லாத ஒருவர் பல தவறுகளை செய்யலாம், ஆனால் உண்மையான ஞானத்தை அடைந்தவர் தவறு செய்பவர்கள் மீது ஒருபோதும் கோபப்படுவதில்லை. ஏனென்றால் ஒருவர் ஞானத்தின் உச்சத்தை ஏறும் போது அவர்கள் எல்லா உயிரினங்களையும் இரக்கத்துடனும் புரிதலுடனும் பார்க்கிறார்கள். முனிவரின் வார்த்தைகள் தேல் தேல் போல சொட்டு சொட்டாக ஜனமேஜரின் துயரமான ஆன்மாவை அமைதிப்படுத்தின. சவணகன் தொடர்ந்தார், நல்ல மனிதர்களிடமிருந்து கண்டனம் செய்யும் ஒரு நபர் தங்கள் நிறுவனத்தை தவிர்த்து அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து உண்மையான மகிழ்ச்சியை அடையவோ அல்லது செயல்களின் நியாயத்தை புரிந்து கொள்ளவோ மாட்டார். ராஜாவே, வேதங்களிலும் பிற வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு பிராமணரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். கனமேயா கவனமாக கேட்டான். முனிவரின் வார்த்தைகளில் அவரது இதயம் ஒரு சோலையில் ஒரு வறண்ட பயணியைப் போல குடித்தது. அவர் தனது வழிகளை மாற்றுவதாகவும் மன அமைதியை தேடுவதாகவும் பிராமணர்களை தனது அடைக்கலமாக இருக்க அனுமதிப்பதாகவும் சபதம் செய்தார். தனது முகத்தில் கண்ணீர் வழிந்தோடிய ஜனமேயா, இனி ஒருபோதும் நல்லொழுக்கத்தை அழிக்க முயற்சிக்க மாட்டேன் என்று சவணகரின் முன் சத்தியம் செய்தார். அவர் முனிவரின் ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சினார். எல்லா உயிரினங்களின் நலனுக்காகவும் தன்னை பயன்படுத்திக் கொள்வதாக உறுதியளித்தார். நீதியின் கட்டளைகளை எப்போதும் நினைவில் வைத்திருந்தார். சவணகர் அலசரை நோக்கி கருணையுடன் புன்னரைத்தார். அவரது கண்கள் அரவணைப்புடனும் இரக்கத்துடனும் பிரகாசித்தன. நான் உங்களை பயத்தாலோ அல்லது மனசுருக்கத்தாலோ கண்டிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் உங்களை வழிநடத்தும் விருப்பத்தால் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்து சவணகா தனது கடந்த கால செயல்களின் சுமையால் மன உளைச்சலுக்கு ஆளான மன்னர் தினமேஜாயாவிடம் பேசினார். சவணகாவின் வார்த்தைகள் ஒரு எளிமையான தைலம் போல இருந்தன. இது ராஜாவின் கிளர்ச்சி அடைந்த ஆன்மாவை அமைதிப்படுத்தி நீதியை நோக்கி வழிநடத்தியது. மாட்சிமை பொருந்திய மன்னரே, நீங்கள் உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அடைந்து விட்டீர்கள். கடுமையான மற்றும் மன்னிக்க முடியாத நிலையிலிருந்து நீங்கள் இப்போது நீதியை நோக்கி உங்கள் பார்வையை திருப்பியுள்ளீர்கள். ஆடம்பரமான இன்பங்களை கைவிட்டு கடுமையான தவத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கான உங்கள் முடிவு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்று சவணகா தொடர்ந்தார். செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் பழகியவர்கள் தாராளமயமாக மாறுவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் ஆடம்பரத்தில் மூழ்கிய ஒருவர் துறவரம் என்ற பாதையை தேர்ந்தெடுப்பது உண்மையில் குறிப்பிடத்தக்கது. சவணகா பின்னர் தீயாடம், பரிசு வழங்குதல், இரக்கம், வேதங்கள், உண்மை மற்றும் நன்கு நிறுத்தப்பட்ட தவம் ஆகியவற்றின் தூய்மைப்படுத்தும் சக்தியை பற்றி பேசினார். இந்த நடைமுறைகள் மன்னர்களுக்கு இன்றியமையாதவை, ஏனெனில் அவை மிகுந்த தகுதியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று அவர் வலியுறுத்தினார். வயதான காலத்தில் உலக பிழைப்புகளை துறப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசிய ஞானமான மன்னரான யயாதியின் வசனங்களை சவணகா ஓதும்போது கூட்டம் கவனமாக கேட்டது. மகாசாரர்கள், புஷ்கரர்கள், பிரபாசா மற்றும் மானசா போன்ற புனித தாளங்களுக்கு செல்லுமாறு சவணகா யனமேயா மன்னரை தொடர்ந்து வழிநடத்தினார். இந்த இடங்களில் குளிப்பது மன்னருக்கு நீண்ட ஆயுளையும் உயிர்ச்சக்தியையும் வழங்கும் என்று அவர் விளக்கினார். மனுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி தாராள மனப்பான்மை மற்றும் துறவியின் முக்கியத்துவத்தை பற்றியும் சவணகா தேசினார். கூட்டம் சவணகாவின் வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தனர். மன்னரும் தனது தோள்களில் இருந்து ஒரு சுமை நீக்கப்பட்டதைப் போல அவரது இதயம் உயர்ந்திருப்பதை உணர்ந்தார். பின்னர் சவணகா சுய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தையும் தீய நபர்களுடன் கூட்டுறவு கொள்வதால் ஏற்படும் ஆபத்துக்களையும் பற்றி பேசினார்.
தீய தாக்கங்களை விரைவாக அகற்றி இடிமுழக்கம் போல மாற முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி ஆற்றவணகரின் வார்த்தைகளால் சபை மின்மயமாக்கப்பட்டது. மன்னர் ஜெனமேலியா தனது தீர்மானத்தை வலுப்படுத்தியதாக உணர்ந்தார். தனக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னை மீட்டெடுக்கவும் உலகின் மதிப்பை பெறவும் ஒரு வாய்ப்பு புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் மன்னர் நீதி மற்றும் இரக்கத்துடன் ஆட்சி செய்வதாக சபதம் செய்தார். சவனகா போன்ற ஞானிகளின் ஆலோசனையை பெற்றார். கூட்டம் கலைந்து சென்றபோது மன்னர் கனமேயா தன்னிடம் அமைதி நிலவுவதை உணர்ந்தார். தனக்கு ஒரு அரிய பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். புதிதாக தொடங்குவதற்கும் தனது கடந்த கால தவறுகளை விட்டுவிட்டு நீதியை நோக்கிய புதிய பாதையை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு. எனவே நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்த இதயத்துடன் மன்னர் மீட்பை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கினார். ஜெனமேலியா மன்னரை இந்த பாதையில் வழிநடத்திய ஞானி சவனகன் மன்னர் புறப்படுவதை பார்த்து தெரிந்தே புன்னகைத்தார். நீதிக்கான பாதை நீண்டதாகவும் கடினமாகவும் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். பதட்டமான சூழலுக்கு மத்தியில் யுதிஷ்டிரனின் விசாரணை பிஸ்வரிடம் இருந்த நைமிஷா காட்டில் ஒரு கழுகு மற்றும் ஒரு நரிக்கு இடையிலான ஒரு பண்டைய சந்திப்பை பற்றிய கதையை தூண்டியது. ஒரு பிராமணர் தனது இளமகளை குழந்தை பருவ வலிப்பு நோயால் இழந்தார். மேலும் அவர்கள் தங்கள் குழந்தையை தகனம் செய்ய தயாராகி கொண்டிருந்த போது குடும்பம் துக்கத்தில் மூழ்கியது. அவர்கள் தங்கள் அன்புக்குரியவரின் உயிரற்ற உடலை பிடித்து கொண்டு தருணத்தில் நின்றபோது ஒரு கழுகு கீழே குதித்தது. அதன் துளையிடும் பார்வை காட்சியை ஸ்கேன் செய்தது. தேன் விஷம் போல சொட்டு சொட்டாக வார்த்தைகளுடன் பறவை சொன்னது, இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள், தாமதிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு குழந்தையை மட்டுமே தூக்கி செல்ல வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் இங்கு வருகிறார்கள், ஒருபோதும் திரும்பி வரமாட்டார்கள். பிரபஞ்சம் நிம்மதியாலும் துயரத்தாலும் நிரம்பியுள்ளது. ஒற்றுமையும் தற்காலிக தருணங்கள் மட்டுமே நேரம் விதைத்த நேரம் வரும்போது உங்கள் உறவினர்கள் உங்களைப் போலவே மறைந்து விடுவார்கள். சொன்ன வார்த்தைகள் துக்கமடைந்த குடும்ப உறுப்பினர்களின் இதயங்களில் ஒரு நரம்பை தொட்டன. அவர்களின் வேதனை குறைய தொடங்கியது. அவர்கள் தங்கள் குழந்தையை தரையில் வீழ்த்தி புறப்பட தயாராகினர். அவர்கள் திரும்பி செல்லவிருந்த போது அதன் குகையிலிருந்து ஒரு நரி வெளிப்பட்டது. அதன் இருண்ட ரோமன்கள் மண்டலான ஒளியில் பிரகாசிக்கின்ற உணர்ச்சி வசப்பட்ட குரலில் நரி குடும்பத்தாரிடம் கெஞ்சி, உங்கள் குழந்தையை கைவிடாதீர்கள், இது பலவிதமான நல்லொழுக்கங்களின் தருணம். ஒருவேளை இந்த குழந்தை உயிர் பெறலாம். குசா புல் சில கத்திகளை மட்டுமே தரையில் விட்டு உங்கள் பிணைப்பை உதறி விடலாம். இந்த நேரத்தில் நல்லொழுக்கங்கள் பன்முகத்தன்மை கொண்டவை. நரி வார்த்தைகள் உணர்ச்சியால் நிரம்பியிருந்தன. விலங்குகள் மற்றும் பறவைகள் கூட தங்கள் குழந்தைகளிடம் காட்டும் அன்பை எதிரொலிக்கின்ற கழுதையின் அப்பட்டமான யதார்த்தத்திற்கும் நரிகளின் நம்பிக்கையான வார்த்தைகளுக்கும் இடையே குடும்பம் சிதையது. அவர்கள் தயங்கிய போது கழுகு மீண்டும் ஒரு முறை குறுக்கிட்டது. முட்டாள்கள், நீங்கள் ஏன் ஒரு உயிரற்ற உடலுக்காக துக்கப்படுகிறீர்கள்? உங்கள் சொந்த வாழ்க்கை ஆபத்தால் நிரம்பியுள்ளது. உங்கள் மீறல்களிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்த தவம் செய்யுங்கள். புலம்பல்கள் இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வராது. அதிர்ஷ்டத்தின் விளைவாகவே இந்த குழந்தை பிரிந்தது. உங்களை எல்லையற்ற துக்கத்தில் ஆழ்த்துகிறது. வார்த்தைகள் மனித பிழைப்பை வெறுத்தன. செல்வம், கைல், தங்கம், விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் அனைத்தும் தவத்தில் வேர்களை கொண்டுள்ளன. அவங்கள் யோகாவிலிருந்து பிறக்கின்றன. மேலும் நிவாரணம் அல்லது துன்பத்தில் வளவு முந்தைய வாழ்க்கையில் செய்யப்பட்ட செயல்களை பொறுத்தது. ஒவ்வொரு உயிரினமும் அதன் சொந்த சுமையான நல்ல மற்றும் கெட்ட செயல்களை சுமந்து இந்த உலகத்திற்கு வருகிறது. கழுகு குரல் ஒரு குளிர்ந்த காற்று போல இருந்தது. தங்கள் குழந்தையுடனான குடும்பத்தின் பிணைப்பை அகற்றியது. இந்த எதிர் கருத்துக்களுக்கு முகம் கொடுத்து குள்ள நரி பின் வருமாறு புலம்பியது. உங்கள் அழுகை தன்னால் நேசிக்கப்பட்ட பாசம் அந்த கெசான மூளை கழுகு மூலம் குறைக்கப்பட்டுள்ளது. இதுவும் அவ்வாறு இருக்க வேண்டும். ஏனெனில் அவரது நன்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளின் விளைவாக அமைதி நிறைந்திருந்தது. ஒரு சூடான விவாதத்தின் மத்தியில் யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய தாத்தா பீஷ்மரிடம் ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை முன்வைத்தார். பெரிய ஐயா, ஒரு பலவீனமான நபர் முட்டாள்தனத்தாலும் பெருமையாலும்
உண்டப்பட்டு அருகி வசிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை தூண்டும் போது என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலை எனக்கு திமாவத் காட்டிலிருந்து ஒரு பண்டைய கதையை நினைவூட்டுகிறது என்று பதிலளிப்பதற்கு முன்பு பிஷ்வர் ஒரு கணம் யோசித்தார். அவர் தனது பார்வையாளர்களை கடந்த காலத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். அந்த நாட்களில் இமயமலையின் உயரங்களில் ஒன்றில் ஒரு கம்பீரமான சல்மாலி மரம் இருந்தது. பல நூற்றாண்டுகளாக அது வளர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் கிளைகள் பாதுகாப்பின் கிரானம் போல எல்லா திசைகளிலும் அகலமாக பரவியிருந்தன. மரத்தின் தண்டு ஒரு மலை சிகரத்தைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது. இலைகள் மற்றும் கிளைகள் வானத்தை தொடுவதாக தோன்றியது. அதன் நிழலின் கீழ் சோர்வடைந்த யானைகள் தங்கள் நீண்ட மலையேற்றத்திற்கு பிறகு ஓய்வெடுக்கும். அதே நேரத்தில் எண்ணற்ற பிற விலங்குகளும் பறவைகளும் அதை தங்கள் வீடாக ஆக்கின. விஸ்வத் தனது கதையை தொடர்ந்தபோது ஞானமுள்ள முனிவரான நாரதர் ஒரு முறை சல்மாலியின் பிரம்மாண்டத்தைக் கண்டு பணித்து அவரை எப்படி அணுகினார் என்பதை விவரித்தார். ஓ சல்மாலி, நாரதர் கூறினார், நீங்கள் உண்மையில் ஒரு அற்புதமான பார்வை. உங்கள் கிளைகளும் உடற்பகுதிகளும் கடவுள்களைப் போலவே வலிமையானவை இருப்பினும் காற்றினால் அவை எதுவும் உடைக்கப்படுவதை நான் பார்த்ததில்லை. இது அதன் கொடூரத்திற்கு பெயர் பெற்றது. காற்றில் கடவுளான பாவனா உங்களுடன் நட்பு கொண்டு தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்தார் என்பது உண்மையா? சல்மாலியின் கம்பீரமான இருப்பு அமைதி மற்றும் அமைதியின் பிரகாசத்தை வெளிப்படுத்துவதாக தோன்றியது. அந்த மரத்தில் பசுமை எப்படி பாவனாவின் ஆதரவுக்கு ஒரு சான்றாக இருந்தது என்பதை பீஸ்வர் விவரித்தார். அதன் மகத்தான அளவு இருந்த போதிலும் அது செய்க அனுமதித்தது. பருவங்கள் மாறும்போது சல்மாலி மலர்களால் வெடிக்கும். அதன் கிளைகளில் தங்கள் வீட்டை உருவாக்கிய பறவைகள் பாடிய இனிமையான பாடல்களால் காற்றை நிரப்புகிறது. பிஷ்மர் யானைகளின் தெய்வான பாடல்களை வரைந்து வியர்வையில் குளித்து மகிழ்ச்சியுடன் எக்காலம் வீசி சல்மாலியை நெருங்கி அதன் நிழலின் கீழ் ஆறுதல் அடைந்தார். காட்டிலிருந்து மற்ற விலங்குகளும் மரத்தை சுற்றி கொடி அதன் அழகுக்கும் பிரகாசத்திற்கும் பங்களித்தன. சல்மாலியிலிருந்து வெளிப்பட்ட அமைதி உணர்வால் ஈர்க்கப்பட்ட பிராமணர்களும் துறவிகளும் கூட அதன் கிளைகளுக்கு அடியில் தஞ்சம் புகுந்தனர். பீஷ்மர் தனது கதையை முடித்தவுடன் யுதிஷ்டிரரின் கேள்வி பின்னணியில் மங்குவதாக தோன்றியது. அதற்கு பதிலாக வலிமைக்கும் பாதுகாப்புக்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை பற்றிய ஆழமான புரிதல் இருந்தது. பாவனாவுடனான சல்மாலியின் நட்பைப் போலவே மிகவும் கம்பீரமான உயிரினங்களும் கூட ஒரு சக்தி வாய்ந்த கூட்டாளிக்கு ஆதரவாக ஆறுதல் காணக்கூடிய ஒரு உலகிற்கு இந்த கதை அவர்களை கொண்டு சென்றது. ஒரு பசுமையான கட்டில் ஒரு கம்பீரமான சல்மாலி மரம் உயரமாக நின்றது. அதன் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. நாரதர் ஒரு புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய முனிவர் மரத்தை அணுகி அதனுடன் உரையாடத் தொடங்கினார். சல்மாலி, அவர் கூறினார், காற்றுடவுளுடன் உங்களுக்கு ஒரு சிறப்பு பிணைப்பு உள்ளது என்பது தெளிவாகிறது. நான் உன்னுடையவன் என்ற உங்கள் வார்த்தைகள் அவரது பாதுகாப்பை பெற்றதாக தெரிகிறது. அதற்கு சல்மாலி, நாரதனே, காற்று என் நண்பனோ அல்லது கூட்டாளியோ அல்ல. என்னுடையதை ஒப்பிடுகையில் அவரது சக்தி ஒன்றுமில்லை. உண்மையில் எனது வலிமை அவரை விட அதிகமாக உள்ளது. இது என்னிடம் உள்ளதில் 18வது பகுதி மட்டுமே. இது பதிலளித்தார். நாரதர் அதை கேட்டபோது காட்டில் ஒரு கடுமையான காற்று வீசியது. மரங்களை வேரோடு பிடுங்கி குப்பைகளை பறக்கவிட்டது. ஆனால் சல்மாலி சேதமடையாமல் இருந்தது. அது கிளைகள் புயலில் வளைந்தன. நாரதரின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. சல்மாலியே, உங்கள் துணிச்சல் போற்றத்தக்கது என்று அவர் கூறினார். ஆனால் நான் உங்களை எச்சரிக்க வேண்டும். மற்ற கடவுளின் சக்திக்கு போட்டியாக இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் இல்லை. இந்தர் யமனது வீரின் எஜமானரால் வைசவனன் கூட அவரது சக்திக்கு இணையாக இருக்க முடியாது. முனிவரின் வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. ஆனால் சல்மாலி ஈர்க்கப்படாமல் இருந்தார். எனக்கு என் பலம் தெரியும், நாரதர் என்று அது பதிலளித்தது. காற்றுகடவுள் உலகத்தின் மீது தனது கோபத்தை கட்டவிழ்த்து விடுவதை நான் கண்டிருக்கிறேன். மலைகள் மற்றும் மரங்களை ஒரே மாதிரியாக கீழ்த்தெறிந்தார். ஆனால் அவர் என் முன் விழுவதையும் நான் கண்டிருக்கிறேன். என் சொந்த சக்தியால் மீண்டும் மீண்டும் உடைந்தார். மரத்தின் வார்த்தைகள் அமைதியான நம்பிக்கையுடன் இருந்தன.
அது நாரதரை பேசாமல் விட்டுவிட்டது தடையின்றி, முனிவர் சல்மாலி, நீங்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் காற்று கடவுளை அவமதிப்பதாகும். அவர் உயிரை கொடுப்பவர் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் காரணம். அவர் தனது சக்தியை சரியாக பயன்படுத்தும் போது உயிரினங்கள் செழிக்கின்றன. முறையற்ற முறையில் பேரழிவுகள் ஏற்படுகின்றன. நாரதரின் குரல் கடுமையாக வளர்ந்தது. அவர் தொடர்ந்தார், காற்று கடவுளின் மேலாதிக்கத்தை நீங்கள் அங்கீகரிக்க மறுப்பது உங்கள் புரிதலில் உள்ள பலவீனத்தின் அறிகுறியாகும். சல்மாலி உறுதியாக நின்றார். அதன் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. நாரதரே, நான் காற்று கடவுளின் எல்லைக்கு அப்பாற்பட்ட வலிமையை கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை நான் அறிவேன். என் வார்த்தைகள் வெற்று, பெருமை அல்ல. அவை என் சக்திக்கும் என் எதிர்ப்புக்கும் ஒரு சான்று. முனிவர் பேசுவதை முடித்தவுடன் கோபத்தின் ஒரு மின்னல் அவரது முகத்தை கடந்தது. நான் உங்கள் அவமதிப்பை காற்று கடவுளிடம் தெரிவிப்பேன், நாரத அறிவித்தார். சல்மாலி, நீங்கள் கடந்து சென்று விட்டீர்கள். வணக்கத்திற்கு தகுதியான ஒருவரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் சவால் செய்யப்படாது. காற்று கடவுளுக்கு உங்கள் அவமதிப்பு தெரியும் என்பதை நான் உறுதி செய்வேன். மரத்தை பார்த்த இறுதி பார்வையில் நாரதர் திரும்பி காட்டில் மறைந்து விட்டார். சல்மாலியை காற்றின் சிறுசுக்களுக்கு மத்தியில் உயரமாக நிறுத்தினார். பண்டைய இந்தியாவின் கம்பீரமான மண்டலத்தில் விஸ்வர் தனது பார்வையாளர்களுக்கு முன்னால் நின்று வலிமை மற்றும் ஞானத்தின் கதையை விவரித்தார். இமாவத்தின் மார்பில் அமைந்துள்ள சல்மாலி மரத்தை விவரிப்பதன் மூலம் அவர் தொடங்கினார். அதன் கிளைகள் வானத்தை நோக்கி நீட்டப்பட்ட கைகளைப் போல நீண்டு, அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக தோன்றின. மரத்தின் வார்த்தைகளை காற்றில் கடவுளிடம் தெரிவித்த வன தூதர் நாரதர் முன் சல்மாலி காற்று கடவுளை பற்றி தவறாக பேசியிருந்தார். நாரதர் காற்று கடவுளை எச்சரித்தார். ஓ வலிமையானவரே, சல்மாலியின் வார்த்தைகளை உங்கள் முன்னிலையில் நான் மீண்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உன்னதமானவர், ஒப்பிட முடியாத உயர்ந்தவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர். உங்கள் கோபம் அழிப்பவரின் கோபத்திற்கு போட்டியாக இருக்கும். சல்மாலியின் கமதிப்புகளால் கோபம் அடைந்த காற்று கடவுள் மரத்தை எதிர்கொள்ள புறப்பட்டார். அவர் சல்மாலியை எரிங்கிய போது காற்று கடவுள் அறிவித்தார், நாரதருக்கு முன்பு நீங்கள் என்னை பற்றி தவறாக பேசியீர்கள். இதை அறிந்து கொள்ளுங்கள். நான் காற்றின் கடவுள். எனது சக்தியையும் வலிமையையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் உங்களை உயர்ந்தவர் என்று நினைக்கலாம், ஆனால் படைப்பின் போது பாட்டி தரமா உங்களுக்கு கீழே ஓய்வெடுத்ததால் மட்டுமே நான் இதுவரை உங்கள் உயிரை காப்பாற்றினேன். காற்று கடவுளின் வார்த்தைகள் அவமதிப்புடன் சுட்டிருந்தன. ஏனெனில் சல்மாலியை ஒரு பொதுவான விஷயம் போல் புறக்கணித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். காற்று கடவுளில் அச்சுறுத்தல்களால் அசைக்கப்படாத சல்மாலி ஏளனத்துடன் சிரித்தார். காற்றின் கடவுளே, உங்கள் வலிமையை எனக்கு காட்டுங்கள். உங்கள் கோபம் முழுவதையும் என் மீது ஊறவிடுங்கள். நீங்கள் எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? உங்கள் சக்தி உண்மையில்லையே உங்களுடையது மட்டுமே. என்றாலும் நான் உங்களுக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் ஞானத்திலும் புரிதலிலும் நான் உங்களை விட உயர்ந்தவன். சல்மாலியின் வார்த்தைகள் ஆழமாக வேட்டப்பட்டன. ஏனெனில் அவை காற்று கடவுளால் மறுக்க முடியாத ஒரு உண்மையை பற்றி பேசின. உடல் வலிமை ஒன்று, ஆனால் உண்மை மனதின் மண்டலத்தில் உள்ளது. இரவு வந்தபோது சல்மாலி தனது வரம்புகளை பிரதிபலித்தார். உடல் சக்தியின் அடிப்படையில் அவர் உண்மையில் காற்று கடவுளை விட ஆழ்ந்தவர் என்பதை அவர் உணர்ந்தார். இருப்பினும் மற்ற மரங்கள் இல்லாத ஒரு குணம் தன்னிடம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். புத்திசாலித்தனம். சல்மாலி தனக்குத்தானே நினைத்தார், மற்ற மரங்கள் மட்டுமே என்னை போலவே தள்ளல் புரிதலை நம்பியிருந்தால் அவை காற்று கடவுளின் கோபத்துக்கு அஞ்சாது. ஆனால் ஐயோ, அவை விஷயங்களின் உண்மையான இயல்புக்கு கண்மூடித்தனமாக உள்ள நட்சத்திரங்கள் மே மின்னும் போது சல்மாலியின் எண்ணங்கள் உள்நோக்கி திரும்பின. நாரதரிடம் அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யானவை என்பதையும் அவர் உண்மையில் காற்று கடவுளை விட பலவீனமானவர் என்பதையும் அவர் உணர்ந்தார். இருப்பினும் ஞானத்தின் உலகில் அவர் மரங்களுக்கு இடையில் தனியாக நிற்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். சல்மாலியில் உள்நோக்கம் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தியது. புத்திசாலித்தனம் மற்றும் புரிதல் தான் வலிமையின் உண்மையான அளவீடுகள். உடல் வலிமை அல்ல. விஸ்வரின் கதை முடிவுக்கு வந்தது. அவரது பார்வையாளர்களை சல்மாலி மரத்தின் வார்த்தைகளை சிந்திக்க வைத்தது. ஒரு காட்டின் நடுவில் ஒரு பண்டைய சல்மாலி மரம் இருந்தது. அதன் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. அதன் இலைகள் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தன.
அது காற்றில் ரகசியங்களை சிரிசுத்தது. அது அதன் கிளைகளை கவர்ந்தது. ஆனால் அதன் கம்பீரமான தோற்றத்தின் கீழ் சல்மாலி ஓலரசிய துக்கத்தை அடைந்தது. அது ஒரு அதிர்ஷ்டமான முடிவை எடுத்தது. அது அதன் தலைவிதியை எங்கென்றும் மாற்றும் கனத்த இதயத்துடன் சல்மாலி மரம் அதன் முதன்மை மற்றும் துணை கிளைகள் அனைத்தையும் சுய சுத்திகரிப்பு செயலில் தியாகம் செய்ய தீர்மானித்தது. சூரியன் காட்டின் மீது உதயமாக்கும் போது மரம் உறுதியாக நின்றது. அதன் கைகால்கள் அதன் தண்டிலிருந்து துண்டிக்கப்பட்டன. சல்மாலியின் தீர்மானத்தை உணர்ந்த காற்று ஆர்வமும் பயமும் காந்த கலவையுடன் நெருங்கி எதிர்காற்று பாத்த காற்றுடன் சல்மாலியை நோக்கி வீசியது. அதன் பாதையில் இருந்த பெரிய மரங்களை வெட்டியது. ஆனால் இப்போது அதன் உச்சி கிளைகள் இலைகள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றிலிருந்து பிரிக்கப்பட்ட மரத்தை பார்த்தபோது அதன் நடத்தை மாறியது. காற்றின் கோபம் மகிழ்ச்சிக்கு வழிவகுத்தது. மேலும் அது சல்மாலியை நோக்கி கூறியது. காட்டி எதிரொலித்த வார்த்தைகளால் கோபத்தால் நிரம்பிய சல்மாலியே, உன் கிளைகள் அனைத்தையும் வெட்டி கொண்டு நீ உனக்கு என்ன செய்தாய் என்பதை நான் புல்லியமாக செய்திருப்பேன். நீ இப்போது உன் பெருமை மிக்க மேல்புறத்தையும் பூக்களையும் விலக்கிக் கொண்டாய். நீ இப்போது உன் தளிர்கள் மற்றும் இலைகள் இல்லாமல் இருக்கிறாய். உன் சொந்த தீய ஆலோசனைகளின் விளைவாக நீ என் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டாய். காற்றின் வார்த்தைகளை கேட்கும்போது சல்மாலி மரம் ஒரு ஆழ்ந்த அவமான உணர்வை உணர்ந்தது. நாரதரின் எச்சரிக்கை கதைகளின் நினைவுகள் அதன் மனதை வெள்ளத்தில் மூழ்கடித்தன. மேலும் அது தனது முட்டாள்தனத்திற்காக மனம் திரும்ப தொடங்கியது. ஒரு சக்தி வாய்ந்தவரின் பகைமையை தூண்டுவதன் மூலம் அது தனது சொந்த விதியை முத்திரையிட்டது என்பதை சல்மாலி உணர்ந்தார். மரியாதைக்குரிய முனிவரான பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்தார். மன்னர்களிடையே உள்ள புலியே, ஒரு பலவீனமான மற்றும் முட்டாள்தனமான மனிதனே, ஓர் சக்தி வாய்ந்தவரின் பகைமையை தூண்டிவிட்டு கதையில் உள்ள சல்மாலியைப் போல மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். சமமான வலிமை பெற்றிருந்தாலும் மக்கள் திடீரென்று தங்களை காயப்படுத்தியவர்களுடன் பகைமை கொள்ள மாட்டார்கள். மறுபுறம் அவர்கள் படிப்படியாக தங்கள் வலிமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஓ ராஜாவே, பீஷ்மரின் வார்த்தைகள் மன்னர் யுதிஷ்டிரருக்கு ஒரு பாடத்தை முன்வைத்தன. முட்டாள்தனமான புரிதல் கொண்ட ஒரு நபர் புத்திசாலித்தனம் கொண்ட ஒருவரின் விரோதத்தை ஒருபோதும் தூண்டக்கூடாது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் புத்திசாலி மனிதனின் புத்திசாலித்தனம் உலர்ந்த புல் குறியலில் ஊடுருவி நெருப்பைப் போல அது பயன்படுத்தப்படும் பொருள் ஊடுருவி செல்கிறது. புத்திசாலித்தனம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக அருமையான உடைமை. பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான மாபெரும் போரின் உருவங்களை சித்தரிக்கின்றன. வலிமையான துரியோதனன் தனது 11 அச்சிவினிகளுடன் அர்ஜுனனின் ஒற்றை கை வலிமைக்கு எதிராக போரிட்டார். கௌரவர்களின் படைகள் எண்ணிக்கையில் உயர்ந்தவையாக இருந்த போதிலும் அவை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தன. ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் மன்னரான யுதிஷ்டிரன் பாவத்தின் மூல காரணத்தையும் அதன் தொலைநோக்கு விளைவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எரியும் விருப்பத்துடன் மதிப்பிற்குரிய மூதாதையராளர் பீஷ்மரை அணுகினார். பீஷ்மர் யுதிஷ்டிரரின் ஆர்வத்தில் ஆழத்தை உணர்ந்து பேராசையின் சிக்கலான திரைச்சீலை வெளிப்படுத்த தொடங்கினார். கோபமே மாபெரும் அழிவு என்று பீஷ்மர் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்றைப் போல அவரது குரலில் அறிவித்தார். இது பாவம் மற்றும் மதச்சார்பின்மை பெரும் துயரத்துடன் பாயும் ஆதாரமாகும். அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் கூட்டத்தின் மீது உள்ளோக்கத்தின் ஒரு மந்திரத்தை நகர்த்தி அவர்களை அவர்களின் சொந்த இதயத்தில் ஆழத்திற்கு இழுத்து சென்றன. கோபம், காமம், தீர்ப்பு, இழப்பு, மோசடி, பெருமை, ஆணவம் மற்றும் தீமை ஆகியவற்றுக்கு பேராசை எவ்வாறு வழிவகுக்கிறது என்பதை வெளிப்படுத்தி பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்து நெசவு செய்தார். எந்த அளவு செல்வம் அல்லது உடைமைகளால் திருப்தி அடைய முடியாத ஒரு தீராத ஆர்வம் என்று அவர் விவரித்தார். அதை ஒருபோதும் நிரப்ப முடியாத எல்லையற்ற கடலுடன் ஒப்பிட்டார். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் கேட்போரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. பேராசை ஒருவரின் தீர்ப்பை எவ்வாறு மேகமூட்டுகிறது என்பதை அவர்கள் கண்டனர். புத்திசாலித்தனமாகவும் மிகவும் கற்றறிந்த நபர்களுடனும் கூட தந்திரமாகவும் பாசாங்குத்தனமாகவும்
செயல்பட வழிவகுத்தது. பேராசையால் உந்தப்பட்ட ஆண்கள் எப்படி பொறாமைப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். இரக்கமற்றவர்கள். அவர்களின் இதயங்கள் கல்லைப் போல கடினமானவை என்பதை அவர்கள் பார்த்தனர். ஆயினும் கூட விஸ்வர் தனது பார்வையாளர்களை வேட்டையின் நிலையில் விட்டுவிடவில்லை. பேராசையின் பிடியை மீறிய தனிநபர்கள் இருந்ததாகவும் நல்லொழுக்கத்தின் பிரகாசத்தால் ஆன்மா பிரகாசித்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். இவர்கள் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்ந்த ஆண்களும் பெண்களும், உலகப் பொருட்களுடன் பிணைப்பு இல்லாமல் இரக்கமும் கருணையும் நிறைந்த இதயங்கள், உயிர் அல்லது மரணத்திற்கு அஞ்சாதவர்கள், விலங்கு உணவு மற்றும் பொருள் ஆசைகளை கைவிட்டவர்கள், நீதியை பின்தொடர்வதில் தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்று இந்த நல்லொழுக்கமுள்ள நபர்களை பின்மார்க விவரித்தார். அவர்கள் மிகுந்த தைரியமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள். அவர்களின் வார்த்தைகள் சத்தியமும் நேர்மையும் நிறைந்தவை. அவர்களின் இதயங்கள் அனைத்து உயிரிழவுகளின் மீதும் அன்பால் நிரம்பியுள்ளன. விஸ்வர் பேசி முடித்ததும் சபையில் ஒரு அச்ச உணர்வு நிலவியது. புரிந்துணர்வுடன் அவரது கண்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்த யுதித்திர பீஷ்மருக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டு நன்றியுடன் திரும்பினார். பேராசையின் தன்மை மற்றும் அதற்கு நேர்மாறான நல்லொழுக்கத்தை பற்றிய நுண்ணறிவு. தீமையின் தன்மை குறித்த அவர்களின் உரையாடல்களின் மத்தியில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிர ஆர்வமுள்ள மனதுடன் தனது தாத்தா விஸ்வரிடம் திரும்பினார். பாட்டி, அவர் கோரினார், எல்லா தீமைகளின் மூலமும் பேராசை என்று நீங்கள் பேசியுள்ளீர்கள். ஆனால் அறியாமை பற்றி மேலும் விரிவாக கேட்க விரும்புகிறேன். பேசத் தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. அவரது குரலில் ஞானமும் இரக்கமும் நிறைந்திருந்தது. அறியாமையின் மூலம் பாவம் செய்யும் ஒரு மனிதரான யுதிஷ்டிரர் தங்கள் செயல்களின் தீவிரத்தை உணராதவர். இந்த பூமியில் தங்கள் நேரம் குறைவாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் நல்ல இயல்புடையவர்களை அவர்கள் தொடர்ந்து வெறுக்கிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் உலகில் அவமானத்திற்கு ஆளாகிறார்கள். யுதிஷ்டிரனின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் தகவல்களை கேட்டார். தோட்டம், இடம், வளர்ச்சி, சிதைவு, எழுச்சி, பிரிக்க முடியாத பண்பு, போக்கு, நேரம், காரணம் மற்றும் அறியாமையின் விளைவு பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். அவர் நிறுத்தினார். அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. நாம் இங்கு அனுபவிக்கும் புயல்கள் அனைத்தும் அறியாமையிலிருந்து பிறக்கின்றன. விஸ்வர் புரிதலில் தலையசைத்தார். அவரது வெளிப்பாடு புனிதமானது. பற்றுதல், வெறுப்பு, தீர்ப்பு, இறப்பு, மகிழ்ச்சி, துக்கம், மாயை, காமம், கோபம், பெருமை, தள்ளி போடுதல், சும்பல், ஆசை, வெறுப்பு, பொறாமை, இந்த பாவ செயல்கள் அனைத்தும் அறியாமை என்ற பொதுவான பெயரால் அறியப்படுகின்றன. அவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். யுதிஷ்டிரனே, அறியாமையும் பேராசையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அவை ஒரே பொருளை பகிர்ந்து கொண்டு ஒரே பழங்களையும் தவறுகளையும் விளைவிக்கின்றன. அறியாமை பேராசையிலிருந்து எழுகிறது. ஒரு மரம் அதன் வேர்களிலிருந்து வளருவது போல பேராசை வளரும்போது அறியாமையும் கூட வளர்கிறது. பேராசை எங்கு இருந்தாலும் அறியாமை உள்ளது. பேராசை குறையும் போது அறியாமையும் குறைந்து விடுகிறது. யுதிஷ்டிரன் பீஷ்மரின் வார்த்தைகளின் நார்த்தை உள்வாங்கிக் கொண்டு கவனமாக கேட்டான். இல்ல, பேராசையின் வேர் என்ன பெரியவரே என்று கேட்டான். பீஷ்மரின் கண்கள் காலத்தில் ஆழத்தை பார்ப்பது போல் தோன்றியது. பேராசையின் வேர் தீர்ப்பு, இழப்பு. ஒருவர் தனது தீர்ப்பை இழந்தவுடன் அவர்கள் அறியாமை மற்றும் பேராசையின் சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த சுழற்சிக்கு முடிவே இல்லை. யுதிஷ்டிரனே, ஏனெனில் அது நித்தியமானது. பீஷ்மர் பேசி முடித்ததும் அவரை சுற்றியுள்ள சூழல் அவரது வார்த்தைகளின் இடைக்கு ஏற்பக்கமாகியது போல் தோன்றியது. ஆனால் இந்த சுழற்சியை கடந்தவர்களும் உள்ளனர் என்று அவர் மென்மையாக கூறினார். தனகன், யுவர்ஸ்வர் வீழ்சாதர்வி பசேனிரி தங்கள் பேராசையை அடக்கி சொர்க்கத்தை பெற்ற மாபெரும் மன்னர்கள். யுதிஷ்டிரனே, நீங்களும் அதை தவிர்த்தால் அதையே சாதிக்க முடியும். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் நல்லொழுக்க உள்ள மன்னன் யுதிஷ்டிரன் தனது மதிப்புக்குரிய பேரன் பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். நெருப்பை போல எரியும் ஆர்வத்துடன் அவர் கேட்டார், பேரனே, வேதங்களை படித்து நல்லொழுக்கத்திற்காக பாடுபடுபவருக்கு என்ன பெரிய தகுதியை கொண்டு வருகிறது? மற்ற எல்லாவற்றையும் விட முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய சில கடமைகள் யாவை? தேச தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. என் மகனே, அனைத்து நல்லொழுக்கங்களிலும் மிக உயர்ந்த சுய கட்டுப்பாட்டுக்கான ரகசியங்களை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். இது ஒரு பிராமணனின் நித்திய கடமையாகும். அதிலிருந்து ஒருவரின் செயல்களின் உண்மையான பலன் வருகிறது. அவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். தன்னடக்கம்,
தானம், தியாகம், வேதங்களை படிப்பது ஆகியவற்றை கூட அதன் தவறில் மிஞ்சுகிறது. இது ஒருவரில் ஆற்றலை அதிகரிக்கிறது, ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, மேலும் மிக உயர்ந்த ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கிறது. சுய கட்டுப்பாட்டுக்கு சமமான வேறு எந்த கடமையையும்